வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். ரைஸ் மட்டும் வடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு சூப்பரான லஞ்சு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு காலையில் செஞ்சு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வீக்கெண்டில் சிம்பிளாக ஒரு லஞ்ச் செஞ்சு சாப்பிட்டுட்டு நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நினைக்கிற லேடிஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஏற்கனவே இந்த சட்னி பொடி செஞ்சோம் பாருங்கள். அந்த சட்னி பொடியை வச்சு ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். நான் இன்றைக்கி 2 பேருக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு அந்த அளவுக்கு மட்டும் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அடிகனமான ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறீங்கன்னா நெய்யில் தாளிக்கலாம், இல்லை எண்ணெய், அது உங்கள் விருப்பம் தான். எது வேணாலும் சேர்த்துங்க. ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம். இது தாளிப்பு. இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் நான் வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் போடுங்க. அது சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, நான் கூடவே ஒரு 10-12 முந்திரியும் போடுறேன். அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2ம் சேர்த்து போடலான்னு போடுங்க, இல்லை எது இருக்கோ அது போடுங்க. இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிப்போம். லைட்டாக அப்படி கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, அது எல்லாமே பொடியாக நறுக்கிக்கிங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. சப்போஸ் பூண்டு சாப்பிடாதவங்க பூண்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மற்றதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். மிதமான தீயில் வச்சு வதக்குங்க. உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இன்ஸ்டன்ட் சட்னி பொடி இது. இதோட ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க போய் நீங்கள் அதை பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்பப்போ ஆத்திர அவசரத்துக்கு ரொம்பவே கை கொடுக்கும். எண்ட் ஸ்க்ரீன்லேயும் இந்த ரெசிபியோட லிங்க் வரும். வேணுங்கிறவங்க அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பொடியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ 2 பேருக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கோ இல்லை 2 பேர் சாப்பிட்ற குவான்டிட்டிக்கு 3 டேபிள் ஸ்பூன் போட்டால் உங்களுக்கு தாராளமாக இருக்கும். ஃப்ளேமை நல்லா சிம்மரில் வச்சுட்டேன். இப்போ இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா அதுவே ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. அதில் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃப்ளேம் சிம்மர்லேயே இருக்கட்டும். லைட்டாக அப்படி கலந்து விட்டுருங்க. அப்புறம் நம்ம வடித்து வச்சு சாதத்தை சேர்த்துடலாம். ரைஸ் கொஞ்சம் உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு தடவை கலந்துட்டு அப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு தடவை கலந்து விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். சூப்பரான வேர்க்கடலை பொடி ரைஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்பளம் இருக்கு இல்லையா, பொரிச்ச அப்பளம், ஒரு 2-3 அப்பளத்தை இந்த மாதிரி உடச்சி அந்த ரைஸில் போட்டு அப்படியே கலந்து விட்டிங்கன்னா அப்படியே சூடாக எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்ப போகிறீங்கன்னா அப்பளம் அதில் போட்டால் கொஞ்சம் அது அந்த முறுமுறுப்பு போயிடும். உடனே சாப்பிட போகிறீங்கன்னா இந்த அப்பளம் போட்டுக்குங்க. இப்படி செஞ்சால் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் நம்ம இதில் இது கூட இன்றைக்கி ஒரு சூப்பரான முட்டை சாப்பிட்றவங்களா இருந்திங்கன்னா இதுக்கு ஆம்லேட் ஒரு செம்ம காம்போவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை, இது 2ம் செம்ம காம்பினேஷன். இல்லை சைட் டிஷ்ஷே வேணாம் அப்படின்னா இந்த அப்பளத்தை போட்டு நொறுக்கி போட்டுட்டு அப்படியே சூடாக சாப்பிட்டிங்கனாலே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். வேர்க்கடலெல்லாம் போட்டிருக்கோம், முந்திரி போட்டிருக்கோம், அதனால் நல்ல நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும். குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி நல்ல சூப்பரான ஒரு ஆம்லேட் வச்சு தான் இதை ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய விதத்தில் அடிக்கடி உங்களுக்கு அது யூஸ் ஆகும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், எண்ட் ஸ்க்ரீன்லேயும் இருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் அதையும் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு
கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சிம்பிள் ஈஸி ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.